ஐ ஜாலி ஜாலி, தாத்தா ஊருக்கு போனதுனால 10 ரூபா குத்துச்சு. நான் வாங்கி சாப்பிடலாம் ஜாலி. இது ஒண்ணு இது இப்ப சாப்பிடலாம், இது மத்தியானம் சாப்பிடலாம். தாத்தா ஊருக்கு போயிட்டு வந்தோடனே மறுபடியும் காசு வாங்கி சாப்பிடலாம். என்ன ஒரு வேலு பாப்பா வெக்கையா இருக்கு. காலங்கத்துல நாய் மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துருவான். எனக்கு வர வேலை போய் பாப்போம். சின்ன பையா குண்டு பூசணிக்கா, கூட்டுதான் இருக்கா, இங்க வாடா மூஞ்சில குத்திடுவேன். குண்டு பூசணிக்காவா? செல்வ கீழே குண்டிடா. தாத்தா ஊருக்கு போயிட்டேன் தானே நீ அடிக்கிற. அப்பா அம்மா கிட்டே போய் சொல்றேன், இன்னைக்கு ஒரு கதை கந்துல். அதுக்கு கந்தலா கருவாடு குழம்பு கூட ஊத்தி எத்துடா சொல்லு, நல்லா இருக்கும். கருவாடு மாதிரி இது இன்னும் கருவாடு குழம்பு கேக்குது பாரு, கருப்பா மூச்சு. இது ஒண்ணு பேப்பர் போடா போக்காத்தே. எவடி நான் ஊட்டி பக்கத்துல ஆளே காணோம். இருக்கா இல்லையா? உள்ளதாங்க ரெண்டு கத்தா தெரியும். இல்லையா உட்காந்து இல்ல ஊர்ல அவனாச்சும் மிதிப்பானா? வாடி போவோம். நான் மறந்துட்டேன், கொஞ்சம் துணி துவைச்சேன், குளிச்சேன். பெரிய ராஜகுமாரி குளிக்காம வெளியே வர மாட்டேன், சிவாடி கூப்பிட்டேன். வர வர உனக்கு வாய் அதிகம், பார்த்து பேசி முன்ன பின்ன வாப்பலாம். பொன்னம்மாவை பார்க்காம நம்மளால இருக்க முடியல, நம்மளை பார்க்காம பொன்னம்மாவுக்கு இருக்க முடியாது. ஏன்னா எங்களோட காதல் தெய்வீக காதல். போய் வரேன். சிவபூஜையில கரடி பண்ண மாதிரி பட்டையம் வர்றான்னு. ஹேய், இப்போ என்ன சொன்னா பொண்ணுமாவை பார்த்தா தெய்வீக காதலா? நீங்க 2 பேரும் எப்பவுமே தெய்வத்துக்கிட்ட எப்பயோ போற வேண்டியங்க. என்னடா உங்களுக்கு காதல் கேக்குது? அது ஒண்ணு தெரியுமா, மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு இவ்வளவு நாள் கணிக்க முடியல பத்தியா? நீ கூட நம்ம சொன்னா அவங்க வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்கன்னா வந்தாங்களா? இங்க பாரு, காசுக்காக ஓட்டு போடுறவங்க இல்ல மக்கள், மனசுல என்ன இருக்குதோ அதுக்காக ஓட்டு போடுறவங்க. நினைச்சதை முடிப்பாங்க தெரியுமா? மொத்தத்துல பாசத்துக்காக ஓட்டு போடுறவங்கன்னு சொல்ல வர. பாசத்துக்காக மட்டும் இல்லை, ரோசத்துக்காக ஓட்டு போடுவோம்டா நாங்கள். ஆனால் ஒன்று மாரி போயிடல. 60 வயசுல காதல் வரும், 80 வயசுல காதல் வரும். உனக்கு நான் 100 வயசுல காதல். அந்த பொன்னம்மா வீட்டுக்காரன் பேயா அலையிறானாடா. என்னது பேயா அலையிறானா? அவனை பேயா கொண்டு நான் தான்டா. என்னையா சொல்ற? ஆமாண்டா, நம்ம ஊர் ஓடக்கரையில ஒரு கிணறு இருக்குது தெரியுமா? ஆமா. அந்த கணத்துல அவனே விழுந்து மிதக்கணான்னு நினைக்கிறியா நீ? ஆமா, அப்படிதான் சொல்லி நான் ஊர்ல. அதுதான் இல்ல, எட்டி பார்த்தான், தட்டி விட்டான் அவனை. அவன் ஓடி போய் கண்டுட்டான். ஐயோ, பேபி, எங்க கூட ஒரு வேலை இருக்குது, நான் அப்புறமா வரேன். அழகாரப்பா கேக்குறானே எப்பாடியோ. அந்த பயம் இருக்கணும். கட்டையனுக்கு நம்மளை பத்தி தெரியாததுனால அடிக்கடி குறுக்குல கட்டைய போட்டான். இப்ப நம்மளை பத்தி தெரிஞ்சிச்சு, உச்சா பயஞ்சின்னு ஓடுறான் பேரு. அப்பனா அந்த சிரிக்கி அவங்க 2 பேருக்கு ரொம்ப குழப்பத்தை பார்த்தாலே தெரியுறாளுங்க. காலையில ஆனா மினிக்குன்னு தெரியறதும், சாயந்தரம் ஆனா மினிக்குன்னு தெரியறதும், இதே ஒரு வேலையா வச்சுக்கிறாங்க. எந்த கிழவன் கிடைப்பான்னு சொல்லிட்டு நிற்கவா அவளுக்கு ஒரு 2 வதி பாத்துறேன். என்னடி இந்த ஊர்ல ஒருத்தனை கூட காணும், ஊரை விரிசேன்னு கிடக்கு. 6ஆம் தேதி நடந்ததுரா, சிறப்பான சம்பவம். அதுல இருந்து யாரும் வெளியே வர மாட்டேங்கிறோம் வீட்டு விட்டு. அப்படியா? நாடி இப்படி இருக்கிற உனக்கு சீக்கிரமா இதுக்கு வேண்டி. சரிவா போலாம். சிப்ஸ் தான், 2 சிப்ஸ் தான். பாத்தாடி நம்ம எதிரே எப்படி சிப்ஸ் கட்டிட்டு வரா, புடுங்கிடியாத பெரிய மைனர் குஞ்சு. இவரு காலை சிப்ஸ் சாப்பிடாம இருக்க மாட்டாரு. யாரா நீ? மூஞ்சில குத்துரி. ஏன் சிப்ஸா வாங்கி என்னையே மிரட்டுறீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? இங்கதான் நம்ம வீடு இருக்கே. அப்பா என்ன பார்த்தாலே பயந்து ஓடுவான். நீ யாருடா சுண்டக்கா பையன்? கேளாண்டி, நானே எம்மாரி பேசிட்டு இருக்குது, மூச்சு வாங்குதுடி. ஏன்டா எனக்கு இந்த சிப்ஸ் பிடிக்காது, எனக்கு குறுகுறு வாங்கின்னு வர்றதானே. என் சிப்ஸை பிடிங்க வச்சுன்னு குறுக்குற வேணும். எங்க தாத்தா கிட்ட சொல்றேன், உங்களை குண்டா சட்டத்துல போட சொல்றேன். உங்க அக்கறமும் தாங்கல. சட்டியாவது போடா. உங்க அக்கிரமத்தை அடுக்கிறதுக்கு எங்க தாத்தா வருவான். என்னது யாரை அடக்க சொல்றான் இவன்? என் மூத்தத்தையே என்னால அடக்க முடியாது. இவன் நான் போய் யாராட்ட அடக்கிறது? தாத்தா, அந்த பொண்ணமாவும் என் சின்ன வெங்காயமும் என்கிட்ட இந்த சிப்ஸை பிடிங்கிச்சு தாத்தா. என்னது சிப்ஸை பிடிக்குச்சா? நல்ல சான்ஸ் கட்டிச்சு. பொண்ணம்மா எப்போ வந்த எதுக்கு வந்தேன்னு அடிச்சா துரத்தன. இன்னைக்கு உன் ஊட்டாண்ட டேரா போட்டு உன் வாசல்ல படுக்கிறேன். தாத்தாக்கு கோவம் வந்துருச்சு. வா தாத்தா போலாம். ஐயோ, அதை பெரிய அவங்க அம்மாவை கூட்டின்னு வரான் பாரு அந்த பையன். பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டா ஓட போறா. பாருமா எப்படி பேசுன்னு பயமாகுதுமா. நீ பார்க்க போற, இந்த நச்சு முடிய பார்க்க போறியா? மாசம் கட்ட முடிச்சு. நல்லா சமாளிக்கிறா. ஏய், குழந்தைகிட்ட இருந்து சிப்ஸ் வாங்கி சொல்றீங்களா? உங்களுக்கு அறிவு இல்ல? அறிவு இல்ல. இப்ப என்ன? இப்போ அதுகிட்ட கொடுத்துட்டு வந்து இங்க வந்து அழுகுற, அதுக்கு என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்துதுங்க. ஏண்டி ஊர்ல எல்லாருக்கும் நாள் ஓட்டு, உங்களுக்கு வர மாட்டேங்குது. என்னடி கெட்ட நாளா நல்ல நாளானே? எங்களுக்கு எப்பவுமே நல்ல நாள் தாண்டி. குழந்தைகிட்ட சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு எப்பவுமே நல்ல நாள்
நான் சொல்லணும். வாடா சிப்ஸ் வாங்கிட்டு ஓகேல போடி போன வாரம் கூட தான் 4-5 பேர் என்னை திட்டினாங்க. நான் தான் தொடச்சி போட்டு போயிட்டே இருந்தேன்ல. நீ யார் நின்றுட்டு இருக்க? வாடி போலாம். ஏய் எங்க போற என் செல்லாக்குட்டி? செல்லக்குட்டி இன்னும் மூஞ்சில காரி மிஞ்சிருவோம் போடா. துப்பிடுவியா என் பூதையில பூவே? உன்னை எப்படி என் விலையில விழ வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இப்ப பாரு நான் போடுற ரூட்டை. செல்லாக்குட்டி உன்னை பார்த்தா சாதாரணமாவா இருக்குது, பார்க்கறதுக்கு அப்படியே திரிசா மாதிரி இருக்கிற. அதுக்கப்புறம் இந்த பக்கமா பார்க்கும்போது உறுப்பு மாதிரி இருக்கிற. இந்த பக்கம் பார்த்தா நயன்தாரா மாதிரியும் இருக்கிற. இத்தனை நடிகைகளையும் போட்டு கலந்த கலவை நீ பேரழகி. பொடி துப்பு கேட்டவளே. வராமல்ல பொங்குற. மாடு கரெக்ட் ஆயிடுச்சு. பாவி, ஒரு கொலையை பண்ணிட்டு நல்ல மாரி நடிச்சுக்கிற பேபி. எங்க அண்ணன் முதலமைச்சர்கிட்ட சொல்லி உன்னை போட்டு தள்ளுறா, ஜெயில தூக்கி போட சொல்றா. ஏய் நில்றா, முதலமைச்சர்னா உங்க சித்தப்பா மாரி பேசிங்கிற என்னடா? ஏய், சித்தப்பா இருந்தாலும் சரி பெரியப்பா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைச்சது. நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு தாண்டா ஜெயிச்சுது. நேத்து ஜெயிச்சுதா? என்னடா ஜெயிச்சுது? என்னது ஜெயிச்சுன்னு தெரியாதா? பார்த்ததில்ல 4ஆவது ஆட்டத்தை? எங்க ஆட்டம் வெறித்தனம். டேய் நீ அவரை பத்தி பேசுறியா? வானாடா, நிறைய ஆபத்துங்க இருக்குது, வா நம்ம போவோம். கரெக்டாக சொன்ன பச்சுக்கலையே, தேவையில்லாதெல்லாம் நம்மளுக்கு என்னத்துக்கு? நல்லவங்க நல்லபடியா இருக்கட்டும். என்னன்றா? அங்க பாடுறா பேபி என்ன வேலை பண்ணிங்கிறானு. அந்த ஆயா ஒன்று பேசினீங்களாண்டா. அந்த ஆயா அந்த காரணமாவதுக்கே பேபி தான். அவங்க வீட்டுக்காரன் அந்த பள்ளத்தாக்கல தள்ளி விட்டவனே வந்தான்டா. அப்போ செட்டப்பா? செட்டப் இல்ல, கெட்டப்பு. வா போய் கழிச்சு விடுவோம். என்ன வர இவனுங்களா? சிவபூஜையில கரை பூந்தது கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனா சிவபூஜையில யானை போடுறத இப்பதான் நான் பாக்குறேன். டேய் எதனா பேசுறா? ஏன் நான் ஏன் பேசணும்? அடுத்தது நான் பேய் ஆலயத்துக்கா? நீ பேசு. பார்க்குறான் பாரு எப்படி. பேபி என்னடா உன்னை பண்ணணுமா இல்லை அவனை பண்ணணுமா? தெளிவா சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. போடுறதுல நான் மண்ணாஜி மண்ணேன். பாப்பா அதெல்லாம் பண்ணாத, நாங்க சும்மா பார்க்க வந்தோம் நீ என்ன பண்றேன்னு. ஆமா, நீ அந்த கேவியை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்ட நாங்களும் பார்த்தோம். அவங்க வீட்டுக்காரன் நீ போட்டு தளத்தை இவங்கிட்டையும் சொல்லிட்டேன். இப்போ நீ எங்களை போடலாம் நினைக்கிற பாரு, அதான் தப்பு. நீ யாரனா போடு, யாரனா பாரு, ஆனால் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைப்பா. என்ன பச்சைக்கிளி? ஆமா. ஏ கட்டையா, நீ என்கிட்ட என்ன ஒன்னாலும் சொல்லு, என்ன ஒன்னாலும் பேசு, அது தப்பு இல்லை. ஆனால் உன் மூஞ்ச மட்டும் அந்த மாதிரி வச்சுக்காதடா, சகிக்காடா, வாஞ்சி வந்துடா. டேய் உன்னை போடணுமா இல்லை அவனை போடணுமா? ஏதாவது ஒன்று சொல்லி தொலைங்கடா. டேய் கட்டையா, நம்ம எப்படிதான் ரூட்டை மாத்தினாலும் நம்மள போறதுலயே குறிக்கோள் ஆக்குறான். எதனா பண்ணி அவனை டயட் பண்ணி விடுறா. இப்போ பாரு பேபி, பேபி அங்கே பாரு, உங்க ஆளு ஒன்னையே பார்த்துக்குது ரொம்ப நேரமா. என்னடா இது சிரிக்குதுன்னு பார்த்தா முறைக்குது. ஐயோ இவனுங்க எங்கடா ஓடுறானுங்க? டேய் டேய் போடா. ஓடுக்கால் கைதா போடா. ஓடான்னு சொன்னதுக்கு பின்னாடி வாடான்னு சொல்லியிருந்தா நாய் மாதிரி வந்திருப்பனே.